ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம விநாயகர் சிலைகளை மட்டும் ஏன் நம்ம கடலில் கரைக்கிறோம்? கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், கிருஷ்ண சிலைகளை வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்கிறோம். ஆனால் பொதுவாக விநாயகர் சிலைகளை மட்டும் நம்ம ஏன் கடலில் கரைக்கிறோம்? ஸோ அதுக்கான முக்கியமான காரணமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னோர்கள் வகுத்துள்ள ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் தெய்வீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும். இதனால் அந்த ஆற்றில் உள்ள நீர் அந்த மணல்லாம் அடிச்சுட்டு போய் கடலில் கலந்துடும். இதனால் நமக்கு அந்த இடத்துல நீர் உறிஞ்சப்படாமல் வெயில் டைமில் நமக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அதனால் நம்ம களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் போது பொதுவாக நம்ம ஏன் விநாயகர் சிலைகளை கரைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான காரணமும் இருக்குது. நமக்கு ஆடி மாதத்தில் தான் கடலில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி வரதுனால நம்ம விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செஞ்சு கரைக்கிற வழக்கமும் ஏற்பட்டது. இந்த விநாயகர் சிலைகளை நம்ம களிமண்ணால் செஞ்சு கரைக்கும் போது அந்த ஆற்றில் பார்த்திங்கன்னா அந்த களிமண் அந்த இடத்துலையே இருந்துட்டு அந்த நீரெல்லாம் உறிஞ்சி நமக்கு நிலத்தடி நீராக மாறி எப்பவுமே நமக்கு நீர் பற்றாக்குறை இல்லாமல் நீர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இதனால தான் நம்ம விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கிறோம். அது மட்டும் இல்லையே, நம்ம பொதுவாக விநாயகர் சிலைகளை நம்ம உடனே கடலில் கரைக்கிறது இல்லை, 3 நாட்களுக்கு பிறகு கடலில் கரைக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலையாகட்டும் எந்த பொருளாகட்டும் நம்ம உடனே தண்ணியில் கரைக்கும் போது அது தண்ணியில் கரைஞ்சி ஓடி போய்விடும். ஸோ ஆனால் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நம்ம கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது அந்த ஆற்றில் அப்படியே அந்த இடத்துல தங்கிட்டு அந்த நீரெல்லாம் உறிஞ்சி நமக்கு நிலத்தடி நீராக மாறி எப்பவுமே நமக்கு நீர் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் 3 நாட்களுக்கு பிறகு விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லை, தெய்வீக சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விநாயகர் சிலைகளை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து மந்திரங்கள் பூஜைகள்லாம் வழிபாடுகள்லாம் செஞ்சு அதன் பிறகு தான் நம்ம கடலில் கரைக்கிறோம். ஸோ அந்த தெய்வீக சக்தி அந்த ஆற்றில் பரவி நமக்கு ஒரு தெய்வீக சக்தியும் கிடைக்கும். அந்த தண்ணியை நம்ம மக்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை நல்ல ஒரு ஆற்றலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நீரானது ஆவியாகி திரும்ப மழை துளிகளாக அந்த பூமியில் விழும்போது அந்த மண்ணில் படும்போது உலகில் அன்பு ஒற்றுமை தெய்வீக தன்மையும் நிலவுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய அறிவியல் ரீதியான உண்மைகளும் அடங்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நம்ம கடலில் கரைக்கக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டது. ஸோ அதனால் நீங்களும் விநாயகர் சிலைகளை வாங்கி பூஜை செஞ்சு இந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் ஆற்றில் கரைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கவங்களாம் வீட்டிலேயே கூட நீங்கள் எளிய முறையில் ஒரு பக்கெட்டில் ஒரு வாளியில் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் அரச மரம் இல்லை துளசி செடி ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த செடியில் நீங்கள் அந்த தண்ணியை கொட்டிடலாம். அப்படி இல்லைனா அந்த வாளியிலே நீங்கள் அந்த களிமண்ணை நிரப்பிட்டு அதில் நீங்கள் செடி வச்சு வளர்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி முறைப்படியும் நீங்கள் விநாயகர் சிலைகளை கரைக்கலாம். விநாயகருக்கு அந்த பெயரே பார்த்திங்கன்னா ஒரு சக்தி தாங்க. வி என்றால் இதற்கு மேலே ஒன்றும் இல்லை என்று ஒரு பொருள். நாயகர் என்றால் தலைவர் என்ற பொருள். இவருக்கு மேலே பெரியவர் யாருமே இல்லை என்ற அந்த பொருள் பட தான் விநாயகர் என்றும் பெயரிடப்பட்டது. அதாவது இதற்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்றத அந்த உணர்த்தக்கூடிய வகையிலையும் நம்ம இந்த விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கிறோம். அந்த கடலில் கரைக்கும் போது நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தையும் உணர்த்துதுங்க. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்து இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்ப நம்ம இந்த மாதிரி பூமிக்கு அடியில் தான் போக போகிறோம். நம்ம உடல் மறைய போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவத்தையும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த விநாயகர் சிலைகளை நம்ம கடலில் கரைக்கிறோம். நிறைய விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடியது இந்த விநாயகர் சிலைகளை நம்ம கடலில் கரைக்கிறது. அதனால் இந்த தத்துவத்தை உணர்ந்துட்டு நீங்கள் இந்த விநாயகர் வழிபாடை செஞ்சு பலனடைங்க. ரொம்பவே எளிமையான கடவுள், அன்புக்குரிய கடவுள். நீங்கள் எளிய முறையில் வழிபடலாம். அவல் பொறி வச்சு நீங்கள் பூஜை பண்ணாவே போதும். அருகம்புல் வச்சு அவல் பொறி வச்சு பூஜை பண்ணாவே போதும். உங்கள் பூஜையை அன்பான கடவுள் விநாயகர் பெருமான் ஏற்றுக்கொண்டு நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற கட்டாயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஆசி வழங்குவார். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை வழிபாட செஞ்சு பயன்பெறுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.